கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி இதுவரை என்ன செய்துள்ளார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக வேட்பாளர்கள் ஜெகத் ரட்சகன், கதிர் ஆனந்த் ஆகியோரை ஆதரித்து வேலூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கைக்கு செல்லும் போது கச்சத்தீவு பற்றி பிரதமர் மோடி பேசி இருக்கிறாரா என கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி இதுவரை என்ன செய்துள்ளார் என்று வினவிய அவர், கச்சத்தீவை மீட்க திமுக வைத்த கோரிக்கையை படித்து பார்த்துள்ளீர்களா என்றும் குறிப்பிட்டார். இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா? அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல. 2 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன். அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக நான் வச்சது, கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன். ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? எத்தனை கதைகள், எத்தனை நாடகங்கள். 2015 வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல, கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு. இப்போ தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாற்றி கொடுக்கிறாரு. இந்த அந்தர்பல்டி ஏன்? 3வது, கடந்த பல ஆண்டுகளாக கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினப்பெல்லாம் அதுக்கு உரிய பதில் சொல்லலை. எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல. உச்சநீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க? பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க? 4வது, கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறிலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது, துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா? தேர்தல் பத்திரம் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பாஜக ஊழல் செய்துள்ளதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை மிரட்டலுக்கு பயன்படுத்துகிறார்கள் எனவும் விமர்சித்தார். மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு தருவதில்லை என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறினார். சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி, நேர்மை, நியாயம்னு எதையுமே எதிர்பார்க்கல. அதனால்தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம். மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜகவோட மொத்த சிந்தனை இருக்கு. ஒன்று, மாநிலங்களுக்கான நிதி தராம முடக்கிறது, இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது. இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நாமும் போயாச்சு. செய்தி 2 நாள் வரும் பாருங்க. நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு 10,000 கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்சநீதிமன்றம் போய் வாதாடுறாங்க. கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்கன்னு வாதாடுறாங்க. நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம், தரல. நாளை காலை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம். பணம் தராதது மட்டுமல்ல, நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்.
மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துற கடமை மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு.